வணக்கம். இணைந்திருக்கின்றோம் சுகவாழ்வு நிகழ்ச்சியின் ஊடாக. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் தொடர்பான சிறந்த வைத்திய ஆலோசனைகளை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே வழங்கி வருகின்றோம். தொடர்ச்சியாக என்னுடைய சில நிகழ்ச்சிகளிலே நான் கூறிய விஷயம், நாங்கள் உடல் நலத்திலே எவ்வளவு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதே போல எங்களுடைய உளநலத்திலும் நாங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லினால் எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஏராளமான பிரச்சனைகள் எங்களுடைய எதிர்காலத்திலே எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்க காரணமாக இருக்கும். அதே போல எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே ஏதாவது பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். எனவே முன்னைய காலங்களைப் போல் இல்லாமல் இன்று இந்த உள்ள ஆரோக்கியம் தொடர்பான தேடல்களும் அல்லது அதற்குரிய ஆலோசனைகளும் இன்று அதிகரித்துக் கொண்டுதான் செல்கிறது என்று சொல்லினால் 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஒரு காலகட்டத்திலே இன்று ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமும் டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமுமே பெஷனாக மாறிவிட்டது அப்படி என்று சொல்லலாம். ஒரு 3 வயது குழந்தையிடம் கேட்டால் கூட எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எவ்வாறு தான் இருந்தாலும் இன்றும் இது தொடர்பான விழிப்புணர்வுகள் எங்களுடைய மக்களிடையே குறைவாகத்தான் இருக்கிறது. அதாவது எதற்கோ எல்லாம் பதட்டமாக இருப்பார்கள், பயத்தோடு இருப்பார்கள், டிப்ரெஷனாக இருப்பார்கள், மன அழுத்தத்தில் இருப்பார்கள், ஏராளமான தற்கொலைகளை கூட நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் அவற்றுக்கு உரிய நேரத்திலே நாங்கள் அதற்குரிய வைத்தியர்களிடம் சென்று சிறந்த ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற போது அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்துவிடலாம். ஆனால் இன்று அப்படியான சிகிச்சைகளுக்கு செல்பவர்களை கூட கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கின்ற சமூகத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியின் நோக்கம் நாங்கள் அப்படியான ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு வழங்குவதால் எங்களோடு இணைந்திருக்கின்றார் உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் கூறியது போல இன்று இருக்கிற பிரச்சனை எனக்கு ஒரு உள்ளம் சார்ந்த பிரச்சனை அல்லது ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறதுன்றதை கூட அறிய முடியாத ஒரு இடத்தில் தான் இன்று பலர் இருக்கிறார்கள். எனவே உள நோய்கள் தொடர்பாக சொல்லுங்கள் டாக்டர். அதாவது பொதுவாக எவ்வாறான நோய்கள் என்று இருக்கிறது, இது இப்படியான ஒரு அறிகுறிகள் இருந்தால் இது ஒரு உளத்தில் ஏற்படுகிற பிரச்சனை அல்லது நோயாக இருக்கலாம் பொதுவான அறிகுறிகள்? ஆமாம், உளநோய்கள் நீங்கள் கூறியது போல மிக அதிகமாகவே இருக்கின்றன. ஸோ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் எடுத்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு 10 பேருக்காவது உள சம்பந்தமான நோய்கள், உள சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டாயமாக இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இது இனம் காணப்படுவதில்லை. நாங்கள் உள்ள நோய்கள் என்று சொல்லும் பொழுது அது சிறுவர்கள் முதல் வயது வந்தவர்கள் வரை யாரையுமே தாக்கக்கூடியது, யாருமே அதற்கு கீழ் உள்படலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதை பற்றிய விழிப்புணர்வு குறைவால் பலருக்கும் தாங்கள் இந்த நோய்க்கு ஆள்பட்டிருக்கிறோம் என்பது தெரிவதில்லை. ஸோ எந்த விதமான குணங்குறிகள் எங்களுக்கு உள்ள நோய்கள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தை உருவாகும் என்று சொன்னால், ஒன்று எங்களது மனதிலே ஒரு சந்தோஷம் இல்லாத நிலை. தொடர்ச்சியாகவே ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது எங்களுக்கு சந்தோஷம் இல்லாத நிலை ஏற்படும். அது மனிதர்களுக்கு சாதாரணமாக எங்கள் எல்லோருக்கும் ஏற்படுகின்ற ஒரு விஷயம். ஆனால் அது தொடர்ச்சியாக 2-3 கிழமைகள் தொடர்ச்சியாக ஒரு சந்தோஷம் இல்லாத நிலை ஒன்று எங்களுக்கு இருக்குமா இருந்தால் அது உளநோய்க்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அடுத்ததாக நித்திரை பிறழ்வுகள், தூக்கத்திலே குறைவு ஏற்படுதல், விடிய சாமம் தூக்கம் முழிப்படுதல், அதற்கு பிறகு தூங்க முடியாமல் இருத்தல் அல்லது தூங்க போனாலும் தூக்கம் வராமல் இருத்தல் போன்ற பிரச்சனைகளும் மனநோய்களுக்கு காரணமாக இருக்கலாம், அறிகுறியாக இருக்கலாம். அடுத்ததாக எமது உணர்வுகளின் வெளிப்பாடுகள். நாங்கள் இப்பொழுது அதிகமாக கோவப்படுகிறோம் அல்லது அதிகமாக கவலைப்படுகிறோம், அழுகிறோம் போன்ற விஷயங்கள். முன்பு விருப்பமாக செய்த விஷயங்கள் எங்களுக்கு இப்பொழுது விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. முன்பு விருப்பமாக நாங்கள் ஒரு தொலைக்காட்சி நாடகத்தை பார்த்தோம், ஆனால் இப்பொழுது அதில் பார்ப்பது அவ்வளவு விருப்பமாக இல்லை. அடுத்ததாக சமூகத்தின் எங்களுடைய தொடர்பு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லோருமே சமூக பிராணிகள். எங்களுக்கு சமூகத்தோடு, எங்களது நண்பர்களோடு, உறவினர்களோடு இருப்பது விருப்பம். சில நோய்கள் வருகின்ற இடத்திலே நாங்கள் கூட அதிகமாக தனிமையை விரும்புவோம். அவை இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, இப்போ சிலர் பொதுவாகவே தனிமையை விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அது ஒரு பிரச்சனை அல்ல, அது நோயின் அறிகுறியாக இருக்க தேவையும் இல்லை. ஆனால் முன்பு நண்பர்களோடு, உறவினர்களோடு சந்தோஷமாக பழகின ஒருவர் இப்பொழுது கொஞ்ச காலமாக ஒதுங்குகிறார் என்று சொன்னால் இது உளநோய்களுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அடுத்தது எமது உணவு பழக்கங்களில் ஏற்படுகின்ற வித்தியாசம். திடீரென்று நாங்கள் அதிகமாக உண்ண துவங்கிவிட்டோம், இனி முக்கியமாக இனிப்பான பதார்த்தங்களை உண்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் பொதுவாக அழுத்தத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அதே போல சில உளநோய்கள் ஏற்படும் பொழுது பசி குறைவு ஏற்படுவதும் உண்டு. ஸோ இவ்வாறாக முன்பிருந்த நிலைக்கு ஒரு மாற்றமான ஒரு நிலை, நித்திரை, சாப்பிடுதல், நமது சமூக தொடர்புகள்,
எமது வாழ்க்கையிலே நாங்கள் ஆர்வமாக செய்த விஷயங்களிலே ஆர்வம் குறைவாக இருத்தல், அதீத உணர்வுகளை வெளிக்காட்டுதல் போன்றவை மனநோய்களுக்கு அறிகுறிகளாக இருக்கலாம். இப்பொழுது சிலருக்கு வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது, அதாவது ஸ்ட்ரென்த்தாக இருப்பார்கள், ஒரு மரணமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு இழப்புக்கு பின்னராக நீங்கள் கூறிய இந்த அறிகுறிகள் எல்லாம் சில நேரம் அவர்களுக்கு வரும். வாழ்க்கை வருத்த நிலையில் இருப்பார்கள். எனவே இது ஒரு சம்பவத்தின் பின்னராக வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு இம்பேக்ட் காரணமாக வருவது. ஆனால் இவை எதுவும் இல்லாமலும் திடீரென்று ஒருவருக்கு இப்படியான அறிகுறிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆமாம், இழப்பின் பின் வருவதும் ஒரு அளவுக்குள் இருக்கும் வரைக்கும் அது சாதாரணமான ஒரு இழப்பின் வெளிப்பாடு. ஆகவே அதை நாங்கள் நோயாகவோ பிறழ்வாகவோ எடுப்பதில்லை. அதே அதிகமாக அவர்களுடைய வாழ்க்கை நிலை பாதிப்பு, தொழிலுக்கு செல்லாமல் இருத்தல், அல்லது அதீத உணர்வு வெளிப்பாடுகள், தற்கொலை எண்ணங்கள் போன்றவை ஏற்படும் பொழுது, அல்லது நீண்ட காலமாக அது இருக்கும்போது, சாதாரணமாக ஒரு முக்கியமாக நமக்கு வேண்டிய ஒருவர் இறந்துவிட்டால் அதற்கான கவலை ஒரு 6 மாதம் வரைக்கும் இருப்பது நியாயமானது. ஆனால் 6 மாதத்திற்கு பிறகும் அது போகிறது என்று சொன்னால் அது ஒரு உளநோய்க்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். சிலரை பார்த்திருக்கிறேன், திடீரென்று அழுவார்கள் கதைத்து கொண்டிருக்கும். நீங்கள் சொன்னது போல் அது சிலருடைய இயல்பாக இருக்கலாம். அழுத விட்டு சொல்வார்கள், நான் சரியான ஸ்ட்ரெஸ்ஸிலே இருக்கிறேன் அப்படி என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு பழக்கத்தை பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஸ்ட்ரெஸ் அல்லது டிப்ரெஷன் என்று சொல்லி அங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கிறது. அது எனக்கும் கூட அதில் ஒரு குழப்பம் இருக்கிறது. இதுக்கு 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு, மனச்சோர்வு மன அழுத்தம் அப்படி என்று சொல்லுவார்கள். என்ன வித்தியாசம் இருக்கிறது டாக்டர் இது 2க்கும்? ஸோ மன அழுத்தம் என்பது, அதாவது எமது சமநிலையில் இருக்கும் எமது மனம் பொதுவாக ஒரு சமநிலையிலே இருக்க வேண்டும், அநேகமாக இருக்கும். அதை சமநிலையிலிருந்து குழப்பும் எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதாவது உதாரணமாக, நான் இப்பொழுது சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருக்கிறேன், திடீரென்று நீங்கள் சொல்கிறீர்கள், டாக்டர் உங்களுக்கு நாளைக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது என்னும் பொழுது எனக்கு நிச்சயமாக அழுத்தம் ஏற்பட போகிறது. அல்லது இப்போ உதாரணமாக பரீட்சைகள் அழுத்தத்துக்கு இட்டு செல்கின்ற விஷயங்கள். ஏனென்றால் எனக்கு ஒரு சவால் ஒன்று அங்கே முன்னுக்கு இருக்கிறது. அந்த சவாலை நான் வெற்றி கொண்டாக வேண்டும். என் சமநிலையிலிருந்து அது என்னை குழப்ப பார்க்கிறது. ஆகவே இதுதான் அந்த அழுத்தம் என்கின்ற விஷயம். ஸோ அழுத்தம் என்கின்ற விஷயம் எங்கள் எல்லோருக்குமே வாழ்க்கையில் இருக்கிறது. அழுத்தம் இல்லாதவர் என்று நாங்கள் உலகத்திலே ஒருவரையுமே சொல்ல முடியாது. மேபி ஞானிகளை, முற்றும் துறந்தவர்களை கூறலாம். பட் பொதுவாக மனிதர்கள் என்று பார்க்கும் பொழுது எங்கள் எல்லோருக்குமே பலவிதமான அழுத்தங்கள் இருக்கின்றன. அந்த அழுத்தங்களை அநேகமாக நாங்கள் முகம் கொடுத்து வெற்றி கொண்டு அங்காலே நாங்கள் தாண்டி போய்விடுவோம். ஆனால் சில வேளைகளிலே இந்த அழுத்தங்களுக்கு எங்களால் முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. ஒன்று, அதீத பளுவை நாங்கள் நம் மீது சுமத்தி கொண்டால், ஒன்றுக்கு பின்னொன்றாக பல அழுத்தங்கள் வரும் பொழுது அது கஷ்டமாகி விடுகிறது. அத்தோடு எமது கட்டுப்பாட்டுக்கு இல்லாத அழுத்தங்கள், உதாரணமாக இயற்கை அனர்த்தங்களோ யுத்தங்களோ, நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு 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 கையாளாகத்தன்மை ஒன்று ஏற்படுகிறது. இதற்கு எப்படி முகம் கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ஸோ அவ்வாறான அழுத்தங்கள் அதீதமாக நமக்கு குழப்பிவிடும். மற்றது பல அழுத்தங்கள் நாம நமக்கு உருவாக்கி கொள்ளும் அழுத்தங்களும் இருக்கின்றன. இன்னொருவரை பார்த்து பொறாமைப்படுவதோ, ஐயோ அவரை போல எனக்கு இல்லையே, அல்லது எங்களது பிள்ளை பக்கத்தை விட்டு பிள்ளை நைனி எடுத்து விட்டது, எனது பிள்ளை நைனி எடுக்க வேண்டும் போன்றவை நாம எங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளும் அழுத்தங்கள். மற்றது அழுத்தம் என்பது எப்பொழுதும் தீயதாக இல்லை. பொதுவாக அழுத்தமே இல்லாத இடத்திலே எங்களது செயல்திறன் நிச்சயம் குறைவாகத்தான் இருக்கும். ஓரளவு அழுத்தத்தில் தான் எங்களது செயல்திறன் இன்னும் மேன்மைப்பட்டதாக இருக்கும். ஆனால் அதே நேரம் அழுத்தம் எமது கட்டுப்பாட்டை விட்டு போகும் பொழுது எனது செயல்திறன் மீண்டும் குறைய ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே அழுத்தம் ஓரளவுக்கு எமது வாழ்க்கையில் இருப்பது எமது செயல்திறனை கூட்ட உதவும். உதாரணமாக நாங்கள் அந்த பரீட்சை உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், சோதனையா எனக்கு அதை பற்றி ஒரு கவலையுமே இல்லை, அது வெறும் போகும் என்று நினைக்கிறவர் அநேகமாக மிகச்சிறந்த பெறுபேறுகளை பெறமாட்டார். அதே நேரம் ஐயோ சோதனை வருகிறது என்று சொல்லி இரவு பகலாக நித்திரை முழித்து சோதனைக்கு முதல் நாளும் நித்திரை கொள்ளாமல் படிப்பவர் அநேகமாக சோதனையிலே நல்லா அழுவதற்கு வாய்ப்பில்லை. என்றால் அவர் மிக அதீத அழுத்தம். அவருக்கு அங்கு அழுத்தத்திலே கேள்விகளுக்கு மறுமொழி வராது, ஐயோ எல்லாத்தையும் மறந்து விட்டேன் என்ற ஒரு பயம் ஏற்படும். அங்கு வேர்த்து கொட்டும், கை நடுங்கும், சில பேர் மயங்கி விடுவார்கள். ஸோ அதீத அழுத்தமும் நமது செயல்திறனை பாதிக்கும். அந்த அழுத்தத்தை நமக்கு ஆரோக்கியமான அளவிலே வைத்துக்கொள்வது அது ஆளுக்கால் வித்தியாசப்படும்.
சிலருக்கு அதீத அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள இயலும், சில பேரங்களுக்கு கொஞ்சம் அதீத அழுத்தம் கஷ்டம். ஆகவே எமது அழுத்தத்தை எம்மளால் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலே நாங்கள் வைத்துக்கொள்வது. ஆகவே அழுத்தம் குறைக்கும் செயற்பாடுகள், அழுத்தம் கூட்டும் செயற்பாடுகள் என்று வைத்து அதை அளவில் வைத்துக்கொள்வது ஆரோக்கியமானது. ஸோ இது அழுத்தம் சம்பந்தமானது. ஆனால் நீங்கள் கூறிய டிப்ரெஷன் என்கின்ற நோய் அது ஒரு நோய் நிலை. அது பொதுவாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அல்லது ஒரு மிக சிறிய ஒரு காரணத்துக்காக அதீதமான ஒரு கவலை உணர்வு, மனதிலே சந்தோஷமின்மை, மனதிலே எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்கள், வாழ்ந்து என்ன பிரியோசனம், நாங்கள் கஷ்டப்பட்டு என்ன ஆக போகுது, ஒரு பிரியோசனமும் இல்லை, எனக்கு ஒரு நாளும் நல்ல வாழ்க்கை அமையாது, இது இப்படியே நாசமாக போகிறது தான். ஸோ இப்படியான எண்ணங்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். நான் ஏற்கனவே கூறியது போல நித்திரை குழப்பங்கள், ஒரு விரும்பி செய்த செயற்பாடுகளிலே இப்பொழுது நாட்டமின்மை, அதீதமாக கவலை உணர்வு, அழுகை போன்றவை, தற்கொலை எண்ணங்கள், சில வேளைகளில் தற்கொலை முயற்சிகள், மற்றது சின்ன சின்ன செயற்பாடுகளையும் ஐயோ நான் இதை எப்படி செய்ய போகிறேன். உதாரணமாக தினமும் காரியாலயத்துக்கு சென்று வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர், நன்றாக வேலை செய்தவர், அதே வேலைதான், ஆனால் அவருக்கு ஐயோ இதை நான் செய்து முடிக்கலுமா என்கின்ற ஒரு எண்ணப்பாடு ஏற்படும். ஸோ இது டிப்ரெஷன் என்று சொல்கின்ற நோய். ஸோ ரெண்டுக்கும் அழுத்தங்களாலும் டிப்ரெஷன் வரலாம். அங்கு அது அந்த அழுத்தத்துக்கு ஏற்ப இருக்க வேண்டிய நிலையை விட அதிகமான நிலை ஏற்படும் போது ஒரு சின்ன பிரச்சனைக்கும் அவர் மிக அதீத மனத அழுத்தத்துக்குள் போய் அது டிப்ரெஷனாக போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ரெண்டும் வித்தியாசமானவை. இப்பொழுது நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீர்கள், சிலர் பரீட்சையா அதை பார்த்து கொள்ளலாம் என்று விரும்புவர்கள் இருக்கிறார்கள். இது ஒவ்வொருத்தருக்கு மாறுபடும், அந்த கெப்பாசிட்டி மாறுபடும். எனக்கு இருக்கிற சந்தேகம், இப்படி உங்களுடைய உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் என்று சொல்லினால் அது அந்த உறுப்போடு சம்மந்தம். இப்போ கண்ணிலே ஒரு நோய் என்றால் கண் சார்ந்த தொகுதி என்று சொல்லலாம். எனவே இந்த உளநலத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இந்த நோய்களை எந்த விஷயம் தீர்மானிக்கிறது? அதாவது யாருக்கு இது அதிகமாக ஏற்படுகிறது, அது ஏன் ஏற்படுகிறது? பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று பரம்பரையியலால் வருகின்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. முக்கியமாக அதீத மனநோய்கள், நாங்கள் மனப்பிளவு, சிட்சோஃப்ரீனியான்னு சொல்லுவோம், அல்லது உளச்சிதைவு நோய் போன்றவை டிப்ரெஷனுக்கு கூட ஒரு பரம்பரையியலால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக சிறு பிராயத்திலே நாங்கள் எப்படி வளர்கிறோம், நாங்கள் வளரும் சூழல். இப்போ உதாரணமாக அநேகமாக வீட்டு வன்முறை இருக்கின்ற குடும்பங்களிலே வளர்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த டிப்ரெஷன் வருவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகம். ஏனென்றால் வீட்டிலே எந்த நேரமும் ஒரு சண்டை வெடிக்கலாம். சின்ன பிள்ளைக்கு அதை விளங்கிக் கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு மிக வேண்டியவர்கள் அப்பா அம்மாவும் அங்கு வாக்குவாதப்படுகிறார்கள், பிரச்சனைப்படுகிறார்கள். இது அதீதமான ஒரு உளத்தாக்கத்தை அந்த வளரும் மூளையிலே சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது நிச்சயமாக அவர்கள் பெரியவர்களாக வரும் பொழுது அவர்களுக்கு உள நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக அதிகம். உதாரணமாக தந்தை மது அருந்தி விட்டு பிரச்சனைப்படுத்துவது, அல்லது வறுமை காரணமாக அங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்திலே. ஸோ வளரும் அந்த பிள்ளை வளருகின்ற சூழல் எந்தளவுக்கு அந்த வளர்ச்சிக்கு ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே துரதிருஷ்டவசமாக அநேகம் பெற்றோர்கள் இதை கவனிப்பதில்லை. டாக்டர், நாங்கள் சண்டை பிடிச்சாலும் பிள்ளைகள் தங்களோட விளையாட்டில் இருப்பின வேண்டாம், பிள்ளைகள் இங்கே கவனித்து கொண்டு தான் இருப்பார்கள் கட்டாயமாக. ஸோ இது ஒரு பிரச்சனை. அடுத்ததாக எமது வாழ்க்கை பழக்க வழக்கங்கள். உதாரணமாக மது பாவனை, போதைப்பொருள் பாவனை, சிகரெட் பாவனை நிச்சயமாக உள்ள நோய்களுக்கு இட்டு செல்லும். உதாரணமாக தற்கொலை செய்பவர்கள் எடுத்துக்கொண்டால் ஆண்கள் தற்கொலை செய்வது பெண்களை விட அதிகம் இறப்பது. அதிலும் பார்த்தீர்களானால் அநேகமானவர்கள் மதுப்பாவனைக்கு அடிமையானவர்களாக இருப்பார்கள். ஆகவே மற்றது நித்திரை பிரச்சனைகள் ஏற்படுவது. உங்களுக்கு தெரியும், பலரும் மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் முழித்திருந்து டேட்டாவை பாவிப்பதற்காக இருக்கிறார்கள். ஆகவே அந்த இரவிலே நித்திரை கொள்வது, 7-8 மணித்தியால் நித்திரை கொள்வது என்பது உள ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது. அடுத்ததாக நல்ல ஆரோக்கியமான உறவுகள் ஏற்படுத்தி கொள்வது. ஆகவே இந்த சிறு வயதிலே நாங்கள் வாழ்கின்ற அந்த குடும்ப சூழல், பாடசாலை சூழல் மிக முக்கியமானது. அது எங்களுக்கு ஏதாவது செய்து விடலாம், நாங்கள் அதில் ஒரு பங்களிப்பை செய்யலாம். அதே போல் எமது பழக்க வழக்கங்கள்,
நாங்கள் யாரோடு நண்பர்களாகிறோம் என்றால் உங்களுக்கு தெரியும், நண்பர்களின் ஊக்கம் என்பது அது பல விஷயங்களுக்கு, நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கும் எங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கிறது. ஆகவே அந்த வாழ்க்கை திறன் என்கின்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒருவருக்கு இருக்கின்றன, நல்ல நண்பர்களை அமைத்துக் கொள்வது எப்படி, அல்லது ஒரு நண்பர்கள் ஒரு பிள்ளையான வழியிலே என்னை கொண்டு போகிறார் என்ற பொழுது அந்த நட்பை சண்டை பிடிக்காமல் எப்படி பிரித்து கொள்வது என்பது. ஸோ இவை வாழ்க்கை திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுவற்றிலும் பிரச்சனை இருக்கும் பொழுது எங்களுக்கு அது உளநோய்களுக்கு இட்டு செல்லலாம். ஸோ இவ்வாறாக பல காரணங்கள் இருக்கின்றன. மற்றது நீங்கள் கூறியது போல உடல் நோய்கள், உடல் நோய்கள் பல ஏற்படும் பொழுதும் உளநோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. உதாரணமாக பார்க்கின்சன்ஸ் நோய், பல நோய்களுக்கும் உளநோய்களுக்கும் மிக நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. அதே போல் இன்று ஆரம்பத்தில் நான் கூறியது போல நாங்கள் சில நோய்களை பற்றி கதைக்க முன்னராக டாக்டர் இந்த ஒரு விஷயம் என்ன சொன்னால், நம்மவர்கள் இப்பொழுது சரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, இது ஒரு வைத்தியரிடம் செல்ல வேண்டிய பிரச்சனை தான் சொல்லிட்டாலும் செல்ல மாட்டார்கள். என்ன சொல்லிட்டால் இன்னும் அந்த ஒரு சோஷியல் ஸ்டிக்மா, ஒரு டெபியூவாக அது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கவுன்சிலிங்குக்கு கூட செல்ல மாட்டார்கள். எனவே அந்த ஒரு இடத்துல அந்த நோய் நிலைமை தீவிரம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சில நேரம் அந்த வீட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கும் இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி. எனவே எந்த ஒரு கட்டத்திலே கட்டாயம் அவரை ஒரு வைத்திய ஆலோசனைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதாவது அவர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி சொன்னாலும் என்ன சொல்ல நீங்கள் சொன்னது போல அது தற்கொலையிலும் கொண்டே முடித்துவிடும். எனவே எந்த ஒரு கட்டத்திலே அது ஒரு எக்ஸ்ட்ரீம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஒரு உளநோய். அது நோயை பொறுத்து மாறுபடும். சில நோய்கள் படிப்படியாகவே அதிகரித்து அந்த ஒரு சிக்கலான கட்டத்துக்கு ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு போய்விடலாம். சில பிரச்சனைகள் ஒரு மந்தமாகவே இருந்து வாழ்க்கைக்கு தொடர்காலத்துக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத நிலை, ஆனால் பெரிய பிரச்சனை வராத நிலையிலும் இருக்கலாம். வாழ்க்கை முழுவதும் அப்படியே கஷ்டப்படுவதாகவும் இருக்கலாம். உதாரணமாக நாங்கள் ஓசிடி என்று சொல்லுவோம். சிலர் மிக அதிக நேரத்தை இந்த சுத்தமாக்குவதில், குளிப்பதில், அல்லது வீடுகளை திருப்பி திருப்பி கழுவுவதில், மொப் பண்ணுவதில் மிக அதிகமான நேரம் செலவழிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கதவை பூட்டினால் அதை 5-6 தரம் செக் பண்ணி பார்ப்பது, முக்கியமாக குளிக்கும் பொழுது 2-3 மணித்தியாலம் குளிக்க எடுப்பது, இது அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நிச்சயமாக பாதிக்கும். மற்றவர்களுக்குமே அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். உதாரணமாக ஒரு தாய்க்கு இருக்கும்போது இது பிள்ளைகளை விளையாட விட மாட்டார்கள், மண்பட்டுவிடும், மூத்தியாகிவிடும் என்று சொல்லி அது அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை கூட பாதிக்கும், அந்த குடும்ப நிலையை கூட பாதிக்கும், சந்தோஷத்தை கூட பாதிக்கும். ஆனால் இது 100 பேரில் ஒரு 2 பேருக்கு வருகின்ற ஒரு பிரச்சனை. அதில் பலரும் மருந்தெடுக்காமல், அதற்கு தேவையான உதவியை பெறாமல் தாங்களும் கஷ்டப்பட்டு தங்களும் பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு சில வேளையிலே 60-70 வயதுகளில் தான் அவர்கள் உதவியை பெற வருவார்கள். இந்த பிரச்சனை பொதுவாக 16 துவக்கம் 22 வயதிலே ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை. ஆகவே மிக கவலையாக இருக்கும். இவ்வளவு காலமாக இவர்களும் கஷ்டப்பட்டு இவர்களோட வீட்டவர்களையும் கஷ்டப்படுத்தி துன்பப்பட்டிருக்கிறார்களே, ஒரு உதவி இருக்கும் பொழுது என்னும் பொழுது அது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஸோ அது நோய்க்கு நோய் அந்த இது மாறுபடும். அதே நேரம் இப்போ நாங்கள் உளப்பிளவு நோயை பற்றி கதைத்தோம், சிட்சோஃப்ரீனியா. அது அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காவிட்டால் அதன் சில வகைகள் 6 மாதம் 1 வருடத்துக்குள் கொஞ்சம் கடுமையாகி அவர்களுடைய கல்வி நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு வன்முறைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. இங்கே வாழ்நாள் முழுவதும் ஏற்படுகின்ற சில நோய்கள் சம்பந்தமாக சொல்லியிருந்தீர்கள் டாக்டர். நோய்கள் இல்லை, சில இதுகள், அதாவது இந்த கதவுகளை திறந்து பார்ப்பது, 2 மணித்தியாலம் குளிப்பது, ஒரு ஓவர் பெர்ஃபெக்டாக சில பேர் இருப்பார்கள். நான் பார்த்திருக்கிறேன் டாக்டர், அவற்றிலே சிலர் அதற்கு மருந்தும் எடுத்திருக்கிறார்கள், அவர்கள் சிகிச்சையும் பெற்றுக்கொள்வார்கள், தொடர்ந்து மருந்து பாவனையிலும் இருப்பார்கள். ஆனால் அந்த நோய் அந்த ஒரு அவர்களிடம் இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் முற்றுமுழுதாக அவர்களை விட்டு போவதில்லை. நான் அதை அவதானித்திருக்கிறேன். எனவே அதுக்கு காரணம் என்ன சொன்னால், சிலர் சொல்வார்கள் அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் ஒன்றும் ஆக போவதில்லை என்று அந்த மனதிலே அதை ஃபிக்ஸ் பண்ணி விடுவார்கள். எனவே அதுக்கு காரணம் என்ன? அப்பொழுது இந்த நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது என்றால், நோய்கள் பிரச்சனைகளை பொறுத்து நமது சிகிச்சை முறைகள் மாறுபடும். ஆகவே சில நோய்கள், சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஆலோசனைகள், சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து மட்டுமே நாங்கள் அவற்றை குணப்படுத்தலாம். சில பிரச்சனைகளுக்கு கட்டாயம் மருந்து தேவைப்படும். சில பிரச்சனைகளுக்கு மருந்தும் இந்த ஆலோசனை வழிகாட்டிகளும் ரெண்டும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது.
ஆகவே இப்போ நீங்கள் கூறினதுக்கு உதாரணம், நல்ல உதாரணம். அந்த 2 முறைகளும் அங்கு தேவையாக இருக்கின்றன. ஸோ ஆலோசனை வழிகாட்டிகளும் தேவை, மருந்தும் தேவை. தனியாக மருந்து மட்டும் 100க்கு 100 குணத்தை தராது. ஆகவே மருந்தெடுக்கும் பொழுது ஏற்படும் முன்னேற்றத்தை பாவித்து நாங்கள் இந்த சுத்தத்தை பற்றி, பெர்ஃபெக்ஷனிசத்தை பற்றி நாங்கள் நினைக்கிற விதத்தை மாற்றிக்கொள்வதற்கான சில வழிமுறைகள் இருக்கின்றன. ஸோ அவற்றையும் நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். ஆகவே அது அந்த நோய் பிரச்சனைக்கு ஏற்ற விதத்திலே அது அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் என்று சொல்லுவோம். அந்த ஒரு பிளான் ஒன்று நாங்கள் நோயாளியோடு கதைப்போம். சரி, நாங்கள் மருந்து செய்வோம், இதுக்கு நீங்கள் மருந்து மட்டும் எடுத்தால் காணும் என்று சிலவற்றுக்கு சொல்லுவோம். சிலவற்றுக்கு நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை வழிகாட்டிகள் தான் தேவை என்று சொல்லி அதற்குரியவர்களுக்கு அனுப்புவோம், அல்லது நாங்களும் செய்வோம். அது பொறுத்தது. ஆகவே நாங்கள் சொல்லுவோம், இதுவும் செய்தால் நல்லாக இருக்கும், இல்லாவிட்டால் நீங்கள் கிரகாலம் மருந்தெடுக்க வேண்டி வரும், தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு உண்மையாக மருந்தெடுக்க தேவை இல்லை. ஆனால் அதற்கு நீங்கள் அந்த மருந்தெடுக்காமல் இருப்பதென்று சொன்னால் அந்த மருந்து ஆரம்பத்தில் எடுக்கின்ற காலத்திலே அந்த ஆலோசனை வழிகாட்டிகளை எந்த அளவுக்கு செய்கிறீர்கள். உதாரணமாக இப்போ நீங்கள் அந்த அதீத சுத்தம் பார்ப்பவர்கள் சில வேளையில் தாங்கள் தான் சரி, வீட்டில் மற்றவர்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். வீடு என்று சொன்னால் அது ஒரு பரிசோதனை கூடமோ அல்லது ஒரு மியூசியம் மாதிரி அப்படி இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்களை வீட்டில், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களை திட்டிக் கொண்டு ஏன் இவர்கள் ஒழுங்காக இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லி தங்களில் இருக்கும் பிள்ளையை தெரியாத விதத்திலே அவர்கள் நடந்து கொள்ளலாம். அப்பொழுது ஆமாம், அதை குணப்படுத்துவது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. அதேபோல் நீங்கள் சொல்லியிருங்க 2 விதமான சிகிச்சைகள் சிலவற்றுக்கு செய்ய வேண்டும். ஒன்று அது ஒரு சைக்காலஜிஸ்ட், அதாவது ஒரு கவுன்சிலிங்காக இருக்கலாம், இன்னொன்று மருந்தென்று சொல்லி. பொதுவாக இப்பொழுது எனக்கு கூட தெரியும், வைத்தியசாலைகளில் நாங்கள் ஒரு உளநல வைத்தியரை நாங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு மனப்பிரல்கள் இருக்கும்போது. ஆனால் தலைநகரங்களை பொறுத்தளவில் இந்த கவுன்சிலிங் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் ஒரு மணித்தியாலத்துக்கு இவ்வளவு என்கின்ற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட நான் ஒரு பெண்ணை சந்தித்திருந்தேன். அவர் சரியான ஸ்ட்ரெஸ்ஸிலே, டிப்ரெஷனில் இருந்தார். ஆனால் சொன்னார், எனக்கு ஒரு கவுன்சிலிங்குக்கு போக முடியாது, ஒரு மணித்தியாலத்துக்கு இவ்வளவு கேட்கிறார்கள் என்று சொல்லி. அரசு வைத்தியசாலைகளிலே இலங்கையிலே நாங்கள் ஒரு சைக்காட்டிஸ்டை அணுகாமல் நேரடியாக எனக்கு என்னுடைய மனதில் இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது என்று சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்டை அணுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது ஒரு வைத்தியரிடம் சென்றுதான் நாங்கள் அதற்குரியதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆமாம், இலங்கையிலே இருக்கின்ற உளநல சேவைகளிலே மிக நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. நமது அண்டை நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது அது பல விதங்களிலே முன்னேற்றகரமாக இருக்கிறது. ஆனால் சில விஷயங்களிலே நாங்கள் இன்னும் மிகவும் பின்னடைவான நிலையிலே இருக்கிறோம். அதில் ஒரு விஷயம் நீங்கள் கூறிய இந்த சைக்காலஜிஸ்ட் விஷயம். துரதிருஷ்டவசமாக எமது அரச சேவையிலே இன்னும் சைக்காலஜிஸ்ட் என்னும் ஒரு பதவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது அண்மை காலங்களிலே. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதற்கு உரிய கற்கை நெறிகள் இலங்கையிலே இன்னும் முழுமையாக பல்கலைக்கழகங்களிலே இல்லை. அத்தோடு அவர்களுக்கு எந்த விதமான சம்பளம் கொடுப்பது என்பதிலே சில முரண்பாடுகள் எமது சுகாதார சேவையிலே பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த காரணங்களாலே இந்த சேவைகளிலே குறைபாடுகள் இருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ வளர்ச்சியடைந்த நாடுகள் எடுத்துக்கொண்டால், இப்போ இங்கிலாந்து நாட்டில் கூட ஒரு சைக்காலஜிஸ்டையோ சைக்காட்ரிஸ்டையோ பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. துரதிருஷ்டவசமாக எமது சுகாதார சேவையிலே உள ஆரோக்கியத்துக்காக நாங்கள் செலவிடும் பணம் மிக மிக குறைவு. எமது சுகாதார சேவையே கிட்டத்தட்ட 3.4 ஜிடிபி, எமது தேசிய வருமானத்தில் 3.4 வீதம் தான் நாங்கள் சுகாதாரத்துக்காக செலவழிக்கிறோம். இது மிகவும் குறைந்த ஒரு அளவு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்களுக்கு ஓரளவுக்கான படிப்பறிவு இருக்கிறது, நோய்களை இனங்கண்டு கொண்டு அவர்களே சிகிச்சைகளை பெறுவதாலே எமது ஆரோக்கிய நிலை நன்றாக இருக்கிறது. அந்த 3.4 வீதம் நாங்கள் சுகாதாரத்துக்கு செலவழிப்பதில் கூட அதை 100ஆக எடுத்துக்கொண்டால் 1 வீதம்தான் நாங்கள் உடல்நலத்துக்காக உண்மையாக செலவழிக்கிறோம். ஸோ இது மிக மிக குறைவானது. அதாவது சுகாதாரத்துக்கு நாங்கள் சேவைக்காக அரசாங்கம் செலவிடும் மொத்த தொகையிலே கிட்டத்தட்ட 1 வீதம்தான் உளநலத்துக்காக போகிறது. இது நிச்சயமாக போதாது. அப்போ அதொரு காரணத்தாலே துரதிருஷ்டவசமாக அரச சேவைகளுக்கு நீங்கள் நாடுமிடத்திலே ஒரு கிளினிக்கிலே 40, 50, 100 பேஷண்ட்ஸ் வந்திருப்பார்கள் ஒரு காலை பொழுதிலே.
ஆகவே ஒரு வைத்தியரோ 2 வைத்தியரோ அவர்களோடு 2 அல்லது 3 நிமிடங்களைத்தான் செலவழிக்கக்கூடிய அந்த நேரம் ஒதுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்போ உளவள துணை அல்லது சைக்காலஜிஸ்ட் இந்த சேவை என்று பார்க்கக்குள்ள அதுக்கு அதிகமாக இதை விட கூட நேரம் தேவை. ஸோ 40 நிமிஷம் 45 நிமிஷமாவது ஒரு நோயாளியோடு நாங்கள் செலவழித்தால்தான் அவர்களுடைய பிரச்சனையை உள்வாங்கி, ஏனென்றால் ஒரு சிந்தனை மாற்றம் நடத்தை மாற்றம் என்பது இலகுவாக ஏற்படும் ஒரு விஷயம் அல்ல. நாங்கள் சின்ன பிள்ளையிலேயே கற்றுக்கொண்ட சரியான பிள்ளையான விஷயங்களை நாங்கள் அதை விட்டு அளிப்பதற்கு நாங்கள் மிக கஷ்டப்படுகிறோம். ஆகவே அந்த நடத்தை மாற்றம் சிந்தனை மாற்றம் என்பவற்றை கொண்டு வருவதற்கு அதிக நேரம் தேவை. ஸோ இது ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. ஆனால் கவுன்சிலர்ஸ் என்கின்றவர்கள், உளவள துணையாளர்கள் சுகாதார சேவைக்கு வெளியே பலரும் இருக்கிறார்கள். மாவட்ட மட்டத்திலே கவுன்சிலிங் ஆஃபீஸர்ஸ் பிரதேச மட்டங்களில் இருக்கிறார், டிவிஷனல் செக்ரட்டரி மட்டத்திலே இருக்கிறார்கள். அதே போல் விமன் அண்ட் சைல்டு மினிஸ்ட்ரி, பெண்கள் சிறுவர்களுக்கான அமைச்சும் வேறு கவுன்சிலர்களை வைத்திருக்கிறது. அதே மாதிரி சிறுவர் பாதுகாப்பு அமைச்சு, நேஷனல் சைல்டு ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, NCPA கவுன்சிலர்ஸ் என்றும் இருக்கிறார்கள். ஸோ அதே போல் பாடசாலை கவுன்சிலர்ஸ், பாடசாலைகளிலே கவுன்சிலிங் டீச்சர்ஸ் என்று ஓரளவுக்கு பொதுவாக அநேக பாடசாலைகளில் இருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம் ஒன்று, அதிலே இந்த உளவள துணை என்கின்ற விஷயம் இலங்கையிலே ஒரு ஆள் உளவள துணையாளராக இருப்பதற்கு இந்தளவு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும், இந்தளவு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை இன்னும் நியமிக்கப்படவில்லை. உதாரணமாக நாங்கள் வைத்தியர் என்று வேலை செய்வதென்று சொன்னால் குறைந்தது 5 வருடங்கள் கல்வி கற்றிருக்க வேண்டும். அதுக்கு ஃபைனல் MBBS என்ற ஒரு பரீட்சை இருக்கிறது, அது சித்தி அடைந்திருக்க வேண்டும். இலங்கை முழுக்க இருக்கின்ற அரச பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு பரீட்சை இருக்கிறது, அதில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இவ்வாறான தரக்கட்டுப்பாடு ஒன்று அங்கே இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இந்த உளவளத்துணை கவுன்சிலிங் என்கின்ற விஷயங்களே மற்ற நாடுகளிலே இவ்வாறான தரக்கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இலங்கையிலே அந்த ஒரு தரக்கட்டுப்பாடு இல்லாமல் வந்துவிட்டது. அதை நாங்கள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்தும் அதற்கு பலரும் அதற்கு விரும்பாத காரணத்தாலே 5 நாள் பயிற்சி எடுத்துவிட்டு கவுன்சிலர்ஸ் என்று சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறவரும் இருக்கிறார்கள். அதே நேரம் மிக நல்ல தேர்ச்சி பெற்று மிக திறமையானவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த கவுன்சிலர்ஸ் என்று சொல்லும் பொழுது, வைத்தியர் என்று சொல்லும்போது கூட நாங்கள் 5 வருடம் படித்து எல்லோரும் பட்டம் பெற்றிருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒரு விதமாக இயங்குவதில்லை. அதற்குள்ளே நிச்சயமாக வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் ஒரு அடிப்படையாக ஒரு அறிவு அவர்களுக்கு இருக்கிறது என்பது ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கவுன்சிலர்ஸ் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த உறுதிப்பாட்டை எங்களுக்கு வழங்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே பலரும் கவுன்சிலர்ஸுக்கு போய் அங்கே பிரச்சனைகளுக்கு உட்பட்டு, என்றால் கவுன்சிலர்கிட்ட போனாலும் அது ஒரு நோய் நிலை என்று தெரிந்தால் அவர் வைத்தியரிடமோ வைத்தியசாலைக்கோ அந்த நோயாளியை அனுப்ப வேண்டியது மிக முக்கியம். அதே மாதிரி எங்களிடம் வரும் நோயாளிகளும் கவுன்சிலிங் அவர்களுக்கு தேவைன்னா நாங்கள் கவுன்சிலர்கிட்ட அவரை அனுப்ப வேண்டும். அப்போ ரெண்டுமே எங்களுக்கு சிக்கலாக இருக்கின்றன. நான் கவுன்சிலரிடம் அனுப்புவதுன்னு சொன்னால் எனக்கு நன்றாக தெரிந்து இவர் நல்லவர், இவருக்கு பரித்தேர்ச்சி இருக்கிறது, இவருக்கு கட்டித்தனம் இருக்கிறது, இவர் பிழையாக ஒன்றும் செய்ய மாட்டார் என்று தெரிந்தவரிடம் தான் நான் நோயாளியை அனுப்பலாம். என்றால் எனக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது. அதே போல் ஒரு கவுன்சிலரிடம் ஒரு நோயாளி போகும் பொழுது இது கவுன்சிலிங் செய்தால் சரி வரும் பிரச்சனை அல்ல, பிரச்சனை கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது வைத்தியரிடம் அனுப்ப வேண்டும் என்ற அறிவு அவரிடம் இல்லாத பட்சத்திலே அவர்கள் மீண்ட நாள் அதை எடுத்து அதை பிரச்சனைகளை கூட்டி சிக்கலாக்குகின்ற சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. ஸோ நீங்கள் கூறியது ஒரு நிச்சயமாக ஒரு பிரச்சனை தான். அது எந்த விதமான விமர்சனங்களையும் தோற்றுவிக்கும் எண்ணமில்லை, ஒரு விழிப்புணர்வை இப்படி இருக்கிறது என்கின்ற பொழுது அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம். சிலருக்கு வயது போகின்ற பொழுது இந்த மறதி என்கின்ற பிரச்சனை வரும். அது பிரச்சனையிலே வயதோடு எங்களுடைய வீட்டில் இருக்கிற மூதாதையர்களுக்கு அது இருக்கிறது. ஆனால் சிலர் இளம் வயதிலேயே திடீரென்று நன்றாக இருப்பார்கள். நானே பார்த்திருக்கிறேன். ஒரு நேற்று நடந்த ஒரு விஷயத்தை இன்று மறந்து விடுவார்கள். அது ஒரு உள நோயாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா டாக்டர்? அது வேறு ஏதாவது உடலிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதை தோற்றுவிக்குமா? பல காரணங்களால் அது ஏற்படலாம். நாங்கள் ஆரம்பத்தில் அழுத்தத்தை பற்றி கலந்திருந்தோம். நிச்சயமாக அழுத்தம் அதிகரிக்கின்ற நேரத்திலே எமது மனம் ஒரு நிலையிலே இல்லாத இடத்திலே இந்த ஞாபக சக்தியிலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது நிச்சயமாக ஒரு காரணம். மற்ற எங்களுக்கு தெரியும், முறையாக நித்திரை கொள்ளாவிட்டால் நிச்சயமாக ஞாபகத்திலே ஒரு குழப்பம் வரும்.
அடுத்ததாக உடல் நோய்களாலும் அது ஏற்படலாம். உதாரணமாக இந்த தைராய்டு சுரப்பி, காலத்தில் இருக்கிற தைராய்டு சுரப்பி சரியாக தொழிற்படாவிட்டால் எங்களுக்கு ஞாபக மறதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு வேறு பல நோய்களாலும் அது ஏற்படலாம். மன டிப்ரெஷன், அந்த நோயில் கூட ஒரு தற்காலிகமான ஒரு ஞாபக மறதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மதுப்பாவனை நிச்சயமாக ஞாபக மறதியை ஏற்படுத்தும். அது மதுப்பாவனை நிப்பாட்டினாலும் ஓரளவுக்கு மேல் மது எடுத்து விட்டால் அது திரும்பி வராது. ஒரு நிரந்தரமான ஒரு டேமேஜை அது ஏற்படுத்தும், பாதிப்பை அது ஏற்படுத்தும். ஸோ மதுப்பாவனை, அதே போல் சிகரெட் பாவனையும் அதை இவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மற்றது நீங்கள் சொன்னது போல் அந்த வயது போய் வந்து வருகின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. இந்த பொதி பழக்கத்தை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது உளநோய்கள் இருக்கின்ற இடத்திலே அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். பொதி பழக்கம் இருந்தால் உளநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பக்கம். உளநோயில், அதாவது எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற நோய்கள், அதாவது சாதாரணமாக சிலர் சொல்லுகின்ற பொழுது இந்த பிரேக்கப் பண்ணுவதால் அல்லது பரீட்சைகளை தோல்வியடைவதால் மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது என்பது அது வேறு கதை டாக்டர். ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற நோய்கள், நாங்கள் இதுவரை நேரமும் பார்த்த இந்த நோய்களும் எங்களை அறியாமலே இயல்பாகவே அப்படி ஒரு மதுப்பழக்கத்துக்கு, போதைப் பொருட்களின் பாவனைக்கு எங்களை இட்டு செல்வதற்கு காரணமாக இருக்குமா? அது ஒரு மென்டல் டிஸார்டராக இருக்குமா? அவற்றை பாவிப்பது, அதை பாவிக்க சொல்லுவது, அந்த அப்படி இருக்குமா? இதிலே கருத்து முரண்பாடு இருக்கிறது. சிலர் அது அப்படியானது என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள். சிலர் இது ஒரு பழக்க வழக்கம் என்று சொல்பவரும் இருக்கிறார்கள். நிச்சயமாக அழுத்தங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது ஆரோக்கியமான வழிகளும் இருக்கின்றன, ஆரோக்கியமற்ற வழிகளும் இருக்கின்றன. ஸோ அழுத்தம் வரும் பொழுது ஒரு யோகாசனம் செய்வதோ அல்லது தியானம் செய்வதோ அல்லது உடற்பயிற்சி செய்வதோ அல்லது ஆரோக்கியமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதோ எங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும். அதே போல போதைப் பொருள் பாவனை போன்ற ஆரோக்கியமற்ற வழிகளும் சில வழியிலே நாங்கள் அந்த நேரத்திலே அது அழுத்தத்தை குறைக்கிறது என்று நினைத்து நாங்கள் அதில் இறங்கி விடுவோம். அது பின்பு வேறு பல பிரச்சனைகளையும் உருவாக்கி விடுகிறது. ஆகவே அந்த ஆரோக்கியமற்ற வழிகள் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த அளவுக்கு அடுத்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகவே பெற்றோர்கள், நான் இப்பொழுது அழுத்தத்தில் இருக்கிறேன், நான் கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்க போகிறேன், ஒருவரும் என்னை குழப்ப வேண்டாம் என்று வீட்டிலேயே ஒரு 4-5 வயசு பிள்ளை இருக்கிற இடத்திலே அம்மாவோ அப்பாவோ சொன்னால் பிள்ளைக்கு அது விளங்கும். இது ஒரு ஆரோக்கியமான வழி. ஸோ ஆரோக்கியமாக நாங்கள் அழுத்தங்களை கையாளக்கூடிய வழிகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது மிக முக்கியமானது. என்றால் அழுத்தம், நான் கூறியது போல நிச்சயமாக நாங்கள் சந்திக்கத்தான் போகிறோம். அழுத்தமற்ற வாழ்க்கை என்ற ஒன்று இல்லை. அதை எப்படி முகம் கொடுக்க போகிறோம்? அழுத்தங்கள் ஏற்படும் பொழுது சிலர் வன்முறையை நாடுவார்கள். கோபமாக, உதாரணமாக எனக்கு இன்று காரியாலயத்திலே அழுத்தம், ஏதோ எனது மேலதிகாரி எனக்கு ஈசி விட்டார்ன்னு சொன்னால் நான் வீட்டில் வந்து மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ அல்லது வீட்டில் இருப்பவர்களுக்கு அதிக சத்தமாக பேசுவதும் அவர்களுக்கு இது விளங்காது, இவருக்கு என்ன நடந்திருக்கிறது என்று. என்னால் காரியாலயத்தில் நடந்த விஷயம் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆகவே இவை ஆரோக்கியமற்ற வழிகள். நாங்கள் அழுத்தத்தில் இருக்கும்போது அந்த அழுத்தத்தை ஒரு கோபமாக, ஆத்திரமாக வெளிக்காட்டுவது எனக்கு அழுத்தத்தை சில வழிகளில் அந்த வேளையிலே குறைக்கலாம். ஆனால் வேறும் பலருக்கு பிரச்சனையை கொண்டு வந்து அது மீண்டும் எனக்கு பிரச்சனையாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இந்த மறதி, இப்படியான பிரச்சனைகள் போல் இந்த பயம் என்கின்ற ஒரு விஷயமும் இந்த உளநோயாய் பார்க்கப்படுகிறது. மனிதர்களாக இருக்கிற எல்லோருக்குமே பயம் இருக்கும், எதை எடுத்தாலும் பயம். ஆனால் சிலர் எதற்கெடுத்தாலும் பயப்படுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில நேரம் இது ஒரு உளநோய் என்று கூட அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. தொட்டதுக்கெல்லாம் பயப்படுவார்கள், அந்த வானமிடிந்து விழுமோ என்கின்ற அளவுக்கு பயப்படுவார்கள். எனவே எந்த ஒரு அளவிலே அது இருக்கின்ற பொழுது, அந்த பயம் எந்த ஒரு அளவிலே இருக்கின்ற பொழுது கட்டாயம் அவர்கள் ஒரு வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இது ஒரு நார்மல் இல்லை, இது ஒரு அசாதாரணம் என்கின்ற பயம் எதுவாக இருக்கும் டாக்டர்? ஸோ பயம் என்பது மனிதனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியோ? ஸோ நீங்கள் பாதையிலே நடந்து போய்கொண்டிருக்கிறீர்கள், யோசனை இல்லாமல் ஏதோ வேறு யோசித்து நடந்து போய்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பாதையை கடக்கப் போகிறீர்கள். அந்த நேரத்திலே வாகனம் பெறும், நான் கவனமாக இருக்க வேண்டும், ஒரு ஆக்சிடென்ட் நடந்துவிடும், பயம் என்கின்ற ஒரு விஷயம் இல்லாவிட்டால் நாங்கள் பலரும் உயிரோடு இருக்க மாட்டோம். அதே போல் அது பாம்புகளாக இருக்கலாம், வேறு பல மின்சார உபகரணங்களாக இருக்கலாம். அந்த பயம் என்கின்ற விஷயம் ஓரளவு எங்களுக்கு இருப்பது ஒரு
நமது பாதுகாப்புக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு பொருத்தப்பாடாக இருக்கிறது, அந்த பய உணர்வு அந்த பயத்தை ஏற்படுத்தும் காரணியோடு பொருத்தப்பாடாக இருக்கிறதா? இப்போ உதாரணத்துக்கு நான் கூறியது போல, பாதையை கடக்கும் பொழுது எனக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். அதே நேரம் பாதையிலே ஓரத்திலே நடந்து போகும் பொழுது இருக்க வேண்டிய பயத்தின் அளவும் பாதையை கடக்கும் போது இருக்கும் அளவும் ஒரே அளவாக இருக்க வேண்டுமா? இல்லை. ஆகவே அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆபத்து ரிஸ்க்குக்கு ஏற்ப அந்த பயத்தின் பரிமாணம் இருக்க வேண்டும், அளவு இருக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு தெரியும், இப்போ சில பேருக்கு எந்த ஒரு ஆபத்தும் செய்யாத சிலந்தி பூச்சியை கண்டால் பலருக்கும் பயம். அப்போ இந்த பாம்பை கண்டு நீங்கள் பயப்படுவது, முக்கியமான நச்சுப்பாம்பை கண்டு நாங்கள் பயப்படுவது நியாயமானது. ஆனால் ஒரு சிலந்தியை கண்டு பயப்படுவது எந்த அளவுக்கு நியாயமானது, அது எந்த அளவுக்கு நமது வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வரப்போகும். சிலந்தியை கண்டவுடன் நான் ஓட வேண்டும், எனக்கு வேறு யாரும் வர வேண்டும் அந்த சிலந்தியை அடிப்பதற்கோ பிடித்து வழியால் விடுவதற்கோ என்று சொன்னால் எனது வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனையை கொண்டு வரப்போகுது, மற்றவர்களுக்கு கரைச்சல் வரப்போகுது. ஆகவே அந்த பயம் எந்த அளவுக்கு அந்த பிரச்சனையோடு இணைந்திருக்கிறது, எந்த அளவுக்கு எனது வாழ்க்கையை பாதிக்கிறது. அப்போ அதீத பயம் காரணமாக, இப்போ உதாரணமாக ஒருவருக்கு அதிக அளவு பாடும் திறமை இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு முன்னால் போய் பாடும் பொழுது ஒரு பயம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் அந்த திறமை அங்கே மலங்கடிக்கப்படலாம். அதே போல் பேச்சு திறமை பலருக்கும் மிக நல்ல பேச்சு திறமை இருக்கிறது, ஆனால் மற்றவர்களுக்கு முன்னால் போய் பேசும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த பய உணர்வு காரணமாக அவர்கள் அந்த திறமை அங்கு மலங்கடிக்கப்படுகிறது. அப்பொழுது அது நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இந்த பேனிக் என்று சொல்வோம். அதாவது அதீத பயம் எந்த காரணமும் இல்லாமல் ஏற்படலாம். திடீரென்று இருந்தால் போல் நெஞ்சு படபடக்கும், ஐயோ நான் இறந்து விடுவேன் என்ற ஒரு பயம் ஏற்படும், மூச்செடுக்க கஷ்டமாக இருக்கும், ஒரு மயக்கம் மாதிரி வரும், கைகாலில் நடுங்க துவங்கும், முறைக்க துவங்கும். ஸோ அது நாங்கள் பேனிக் அட்டாக்னு சொல்லுவோம். அது எந்த காரணமும் இல்லாமல் எங்களது உடம்பிலே ஏற்படுகின்ற ஹோமோன் மாற்றங்களாலே ஏற்படுகின்ற ஒரு சின்ன பிரச்சனை. ஆகவே இந்த பயங்கள் என்பது நிச்சயமாக நாங்கள் பயப்படுகின்ற விஷயங்கள் நாங்கள் பயப்பட தேவையற்றவை. இந்த பேனிக் அட்டாக் பற்றி நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. சிலர் இருக்கிறார்கள் இந்த மூடிய அறைகளிலே இருக்க மாட்டார்கள். பேனிக் அட்டாக்ன்றது திடீரென்று வந்து போயிடும், ஆனால் சிலருக்கு வாழ்க்கை முழுது இருக்கும். மூடிய அறைகளுக்குள் இருக்க மாட்டார்கள், இந்த பேருந்துகளிலே பயணம் செய்ய மாட்டார்கள், மூடிக்கொண்டு லிஃப்ட்டுகளிலே ஏறி இறங்க மாட்டார்கள், வாழ்நாள் முழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நான் பார்த்துக்கிறேன். அப்படியானவர்களுக்கு அது ஒரு உளநோயாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா டாக்டர்? சிகிச்சைகள் மூலம் அவர்கள் அதிலிருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அது உளநோய்கள் என்ற ஒரு இதுக்குள் தான் வரும். ஆனால் அங்கு அநேகமாக நீங்கள் கூறிய பிரச்சனைகளுக்கு மருந்துகளை விட நடத்தை சிகிச்சை மாற்ற முறைகள் இருக்கின்றன அவர்களுக்கு அதுக்கு உதவி செய்வதற்கு. அது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்ற அளவிலே அதற்காக எல்லோருக்கும் நாங்கள் வைத்தியம் செய்ய வேண்டும் என்று இல்லை. அவர்கள் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுதும் அதற்கு வேறு வழிகளை கையாண்டு வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் அவர்கள் செய்கின்ற தொழில் சம்பந்தமாகவோ அல்லது வேறு விதமாகவோ பிரச்சனை வருகிறது என்று சொன்னார். உதாரணமாக ஒரு மிருக காட்சி சாலையிலே வேலை செய்யும் ஒருவருக்கு பாம்புகள் சம்பந்தமாக அதீத பயம் இருந்தால் அவருக்கு கொஞ்சம் வேலை செய்வது கஷ்டமாக இருக்கும். ஆகவே அதுக்கு அங்கே சிகிச்சை தேவைப்படும். அதே நேரத்தில் ஒரு ஆசிரியராக இருக்கும் ஒருவருக்கோ அல்லது வேறு யாருக்கோ அதற்கான சிகிச்சை அதிகமாக தேவைப்படாது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தை அவருடைய தேவையை பொறுத்து சிகிச்சைகள் வழங்கலாம். அதற்கு உதவி செய்ய நிச்சயமாக அவர்களை குணப்படுத்துவதற்கு வழிகள் இருக்கின்றன. அதே போல் இந்த இரு மனநிலைகள் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. சிலர் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருப்பார்கள், அடுத்த முறம் அதனுடைய இன்னொரு எக்ஸ்ட்ரீமினுடைய இன்னொரு மாறுதலுக்கு போவார்கள். பொழுது நண்பர்கள் சொல்வார்கள், நீ ஒரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாய் அப்படி என்று சொல்லுவார்கள். அதுவும் ஒரு உளநோயாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதுக்கு இது டேர்ம் இருக்கிறதா டாக்டர்? ஆமாம், இது ஒரு சிக்கலான பிரச்சனை. நினைக்கிறேன் ஒரு சினிமா படத்தில் கூட இது பிரபலமாக்கப்பட்டது. அதை பற்றி பலரும் பேசிக்கொள்கிறார்கள். இடத்துக்கேற்ப நாங்கள் மாறுவதற்கு ஒரு காரணம் நமது இளமைக்கால அனுபவங்கள். எமது இளமைக்கால அனுபவங்கள் எங்களுக்கு பல்விதமான நடத்தை மாற்றங்களை உருவாக்கும். ஆகவே உதாரணமாக
சிறு வயதிலேயே என்னை ஒரு நாய்க்குட்டிக்கு ஆக்கள் யாராவது பயப்படுத்தி இருந்தார். நான் ஒரு நாய்க்குட்டியோடு ஒரு 3 வயது 4 வயதாக இருக்கும் பொழுது விளையாட போகும்பொழுது இங்கே கடிச்சிடும் அப்படி ஏதாவது சொன்னால் அதுக்கு பிறகு எனக்கு நான் என்றால் பயம் வந்து வரும். ஆகவே நாங்கள் எந்த விதமான ஒரு சூழலிலே வளர்கிறோம் என்பது. ஆகவே அந்த இடத்திலே அப்போ பிறகு நான் பெரிய ஆளாக வந்த பிறகு நான் யாரோடைய கதைத்து கொண்டு நல்லா இருக்கும் பொழுது ஒரு நாயின் படத்தை கண்டால் கூட எனது மனநிலை அங்கு மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் சில உடைகள் சில நிறங்கள் எங்களது மனநிலையிலே மாற்றங்களை உருவாக்கலாம் நமது இளமைக்கால அனுபவங்களை கொண்டு. அத்தோடு உதாரணமாக ஒரு ஆசிரியரோ அல்லது உறவினரோ என்னை மிகவும் பயப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னார். அதே போன்ற முகத்தோற்றத்தை ஒருவரை கண்டால் எங்களுக்கு ஒரு பய உணர்வும் ஒரு வெறுப்புணர்வும் ஏற்படும். நாங்கள் சில பேர் சொல்லுவோம் எனக்கு இவரை நல்லாக பிடிக்கிறது, கண்டோனி எங்களுக்கு பிடிச்சிட்டுது. சில உடையில் நாங்கள் சொல்லுவோம் கண்டோனி எனக்கு பிடிக்கல என்றது எங்களை மனதிலே ஆழப்பதிந்திருக்கிற மது சிறு வயது ஞாபகங்கள். அது ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அயல்வராக இருக்கலாம், எங்களை பயப்படுத்தி இருக்கலாம். அப்பொழுது அவர்களோட முகபிம்பங்கள் அங்கு பதிவிலே இருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே போன்ற ஒரு பிம்பமுடைய நிறமுடையவரோ அல்லது அதே போன்ற ஒருவரை காணும் பொழுது அந்த ஒரு வெறுப்புணர்வு ஒரு விலகி போகின்ற ஒரு தன்மை காணப்படும். ஆகவே சூழலிலே இருக்கின்ற பல கியூஸ் பல விஷயங்கள் நிறங்களாக இருக்கலாம், சத்தங்களாக இருக்கலாம், எமது அந்த பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து எமது மனநிலையை மாற்றி விடுகின்றன. அப்போ அந்த இடத்துல நாங்கள் டக்குன்னு மாறிவிடுவோம். அது எங்களுக்கு தெரியாமல் அதாவது சிறு வயதில் நடந்த விஷயங்கள் எங்களுக்கு ரிகலெக்ட் பண்ண இயலாது. எங்களுக்கு திருப்பி நான் மீட்டு பார்ப்பது மிக கடினம். ஆனால் அங்கே நிச்சயமாக பதிவிலே இருக்கிறது, அது எனது நடத்தையை பாதிக்கிறது. இரவுகளிலே சிலர் இந்த தூக்கங்களிலே சிலதை பேசுவார்கள் அல்லது அஞ்சுவார்கள், அதுக்கும் இதுதான் காரணமாக நிச்சயமாக சப்கான்ஷியஸ் மைண்ட்லே இருக்கிற அடிமனதிலே இருக்கின்ற விஷயங்கள் அங்கு மீள எழுந்து வரும் பொழுது ஆகவே எங்களுக்கு அது ஞாபகத்தில் இல்லாவிட்டாலும் எனக்கு 4 வயசுல நடந்தது என்பதை உங்களுக்கு கூற முடியாவிட்டாலும் அது இன்று நான் நடந்து கொள்ளும் விதம், பழகுகின்ற விதம், கதைக்கின்ற விதம், நான் எந்த அளவுக்கு பயத்தோடு இருக்கிறேன் அல்லது பயம் இல்லாமல் இருக்கிறேன், எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் என்ற எல்லா விஷயங்களையும் அது தாக்கம் செலுத்துகிறது. சிறு வயதிலே நடந்த விஷயங்களே எங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் அது எங்கேயோ ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே இருக்கும் என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த உளநோய்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது திரைப்படங்களிலே எல்லாம் காட்டப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த கிப்னாட்டிசம் அல்லது மெஸ்மரிசம் அப்படி என்று சொல்லுவார்கள். உண்மைக்குமே அது இங்கே எல்லாம் அப்படி இருக்கிறதா டாக்டர்? ஒரு நோயாளி வருகின்ற பொழுது உங்களால் அதை செய்யக்கூடியதாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது ஒரு பாப்புலரான ஒரு கதைக்கப்படுகின்ற ஒரு விஷயம். ஆனால் பொதுவாக நாங்கள் வைத்தியர்கள் ஒருவரும் அதை நாங்கள் செய்வது இல்லை. ஏனென்று சொன்னால் இப்போ ஒருவர் என்னிடம் உதவிக்கு வரும் பொழுது அவருடைய முழு மனதோடு அவருக்கு தெரிந்து அவர் அந்த சிகிச்சை முறையிலே பங்கு பெற வேண்டும். அவரது மனதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு நாங்கள் அவருடைய பூரண சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் சில சிகிச்சை முறைகளை செய்வது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம் அல்ல. மற்றது அப்படி நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அது தற்காலிகமாகத்தான் இருக்க போகிறது. நாங்கள் ஹிப்னோட்டிசத்தின் கீழே சில மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அது மிக தற்காலிகமானது. அடுத்ததாக அது எத்திக்கலி, அதாவது வைத்தியம் சார் முறைகளுக்கு இப்பொழுது ஆயிரமாக நான் உங்களுக்கு ஏதோ ஒரு மருந்து தரப்போகிறேன் என்று சொன்னால் அந்த மருந்து என்னத்திற்காக தருகிறேன், அதனுடைய பக்க விளைவுகள் என்ன என்று சொல்லித்தான் நான் உங்களுக்கு தர வேண்டும். உங்களுக்கு தெரியாமல் பக்கத்தில் வந்து ஷடாரண்ட ஒரு ஊசியை குத்துவதோ அது முற்றுமிழுதும் மனித உரிமைகள் எல்லாவற்றிற்குமே அது பிழையானது, வைத்தியத்துக்கு பிழையானது. ஆகவே ஹிப்னோட்டிசமும் அப்படியான ஒரு விஷயமாக பார்க்கின்றபடியாலே நாங்கள் பொதுவாக அந்த முறைகளை பார்ப்பது குறைவு. அதே போல் எங்களுடைய நாட்டிலே இப்பொழுது அதிகமாக உளநலம் சம்பந்தமான பிரச்சனை யாருக்கு வருதுன்னு சொல்லுகிறார்கள் சொன்னால் ஆய்வுகளின்படி இந்த ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற பெற்றோர்களுக்கு அல்லது அது போஸ்ட் டெலிவரிக்கு பின்னராக குழந்தை பெற்றதன் பின்னராக அது ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். என்ன காரணம் டாக்டர்? அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது எங்களுடைய நாட்டிலே இப்பொழுது? முக்கியமாக பிள்ளை பிறந்த பிறகு 3 விதமான உளப்பிரச்சனைகள் வரலாம். ஒன்று சொல்லுவோம் ப்ளூஸ் என்று சொல்லி, போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் என்று சொல்கிறது. அதாவது ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை.
அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து ஒரு பிறந்த உடனே ஒரு குழந்தையை நான் எப்படி பார்த்து கொள்ளப் போகிறேன், எனக்கு ஒரு புது பொறுப்பு வந்து விட்டது என்கின்ற ஒன்று. அடுத்ததாக ஒரு பெண் கர்ப்பமுற்றிருக்கும் பொழுது எல்லோரது கவனமும் அந்த பெண்ணின் பால் இருக்கிறது. பிள்ளை பிறந்த பிறகு எல்லோரோட கவனமும் அந்த பிள்ளை பால் போய்விடுகிறது, இவரை கவனிப்பார் இல்லை. மற்றது வீட்டில் இருப்பவர்கள் கூட பிள்ளை எப்படி இருக்கிறது, பிள்ளை சிரிக்கிறது, அது இதை பார்க்கிறாரு தவிர இந்த தாயை பற்றின கரிசனை துரதிருஷ்டவசமாக குறைந்து விடுகிறது. மற்றது நித்திரை குழப்பம், அப்படி போன்ற பிரச்சனைகளால் ஏற்படுகின்றது இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் என்று சொல்வது. அதற்கு குளிசை ஒன்றும் தேவையில்லை, குடும்பத்திற்கு ஒரு ஆதரவு சொல்லி அனுசரித்து அதை எப்படி அதை ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி செய்துவிடலாம். அடுத்ததாக இருப்பது இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்று சொல்கின்ற பிரச்சனை. இது கிட்டத்தட்ட 1-2 பிள்ளை பிறந்த பிறகு அவர்களுக்கு ஏற்படுகிறது. முக்கியமாக பிள்ளை பிறந்த பிறகு ஏற்படுகின்ற ஹோமோன் மாற்றங்கள். இந்த பிள்ளையை வயிற்றில் சுமக்கும் பொழுது உடம்பிலே பல்விதமான ஹோமோன் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அது பிள்ளை அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டு கர்ப்பம் முடிவடைந்த பிள்ளை பிறந்தவுடன் அந்த ஹோமோன் மாற்றங்கள் அவ்வளவும் திடீரென்று பழைய நிலைக்கு திரும்பும். அப்பொழுது அது ஏற்படுகின்ற அந்த திடீர் மாற்றங்கள் இதற்கு ஒரு காரணம். அடுத்ததாக நித்திரை குழப்பம், மற்றவையும் அதிலே சேருகின்றன. மற்றது சில வீடுகளிலே பிள்ளை பிறக்கின்ற சந்தர்ப்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளை பிறப்பதிலே பிரச்சனைகள் ஏற்பட்டு சீசர் அது இது சில உள்ள பிள்ளை பிபியு அந்த ஆஸ்பத்திரியிலே அதிக நாள் தங்க வேண்டிய ஒரு நிலை, குறை மாதத்திலே பிறந்து விட்டது அல்லது பிறந்து ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் பிள்ளை பிறத்தல் என்பது நாங்கள் எல்லோரும் ஒரு சந்தோஷகரமான ஒரு இன்பகரமான விஷயமாக பார்ப்போம். ஆனால் சில வேளைகளிலே அதிலே குழப்பங்கள் வந்து விடலாம். ஆகவே அப்படியானதில் வந்து குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அல்லது தாய்ப்பால் ஊட்டலிலே சில வேளைகளிலே பிரச்சனைகள் ஏற்படும், முக்கியமாக முதல் பிள்ளை என்று சொன்னால். ஸோ இப்படியான பிரச்சனைகளே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்று சொல்கின்ற அந்த பிரச்சனை ஏற்படும். அதற்கு நாங்கள் அநேகமாக நடத்தை மாற்று சிகிச்சைகள் உதவிகள் அதுகள் செய்வதோடு மருந்துகளும் கொடுத்து அதை ஒரு 3 மாதம் எடுத்த பிறகு குணமடைந்துவிடும். சில பேருக்கு இது அதீதமாக ஏற்பட்டு போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் என்கின்ற ஒரு நிலை ஏற்படும். இது 1000 பேரில் ஒருவருக்கு ஏற்படுகின்ற ஒரு சிறு பிரச்சனை. சிறு பிரச்சனை அல்ல, பெரிய பிரச்சனை, பட் கொஞ்சம் பேருக்கு தான் ஏற்படுகிறது. அதிலே அவர்களுக்கு மிக குழப்பமான எண்ணங்கள் ஏற்படும். பிள்ளை எனது இல்லை என்பார்கள், அல்லது தங்களை கவனிப்பது முற்றாக குழம்பிவிடும். ஸோ அந்த நிலையிலே நாங்கள் சில வேளையிலே அவர்களை ஆஸ்பத்திரியில் தங்க வைத்து ஒரு கிழமை அப்படி வைத்தியம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். அதற்கு கூட அதுவும் மிக தற்காலிகமானது அநேகமாக. இப்படியான நிலைமைகள்லாம் நடக்கிறது. அதே போல் இந்த ஓட்டிசம் என்று சொல்லப்படுகின்றது ஒன்று அது உளநோய் அல்ல தானே டாக்டர்? அது எந்த ஒரு இதிலே அது பார்க்கப்படுகின்றது? அதிலே உளநோயாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு டெவலப்மெண்ட் டிஸார்டர், அதாவது ஒரு வளர்ந்து வரும் பருவத்தில் ஏற்படுகிற பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகிறது. அது ரெண்டுக்குள்ளேயும் வரும். அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஆட்டிசமாக இருக்கிற ஒரு பிள்ளையை ஒரு சிறுவராக சிறுமியாக இருக்கும்போது சிறந்த உளநல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதன் ஊடாக அதிலே விருத்திகளை காணக்கூடியதாக இருக்கும் டாக்டர். ஆமாம், நிச்சயமாக. அந்த ஆட்டிசம் என்பது ஒரு ஸ்பெக்ட்ரம் என்று நாங்கள் சொல்லுவோம். அதிலே ஆட்டிசம் மிக குறைவானவர்களும் இருக்கலாம், ஆட்டிசம் மிக அதிக நிலையிலும் இருக்கலாம். ஸோ ஆட்டிசம் என்பது தனியாக ஒரு விதமாக அது வெளிப்பாடு இருக்காது, பல விதமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக எங்களது பிள்ளை என்னுடைய வளர்ச்சியிலே ஒரு நடத்தைகளிலே வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு உளவளத்துணையாளராக இருக்கலாம், அல்ல ஒரு வைத்தியராக இருக்கலாம், அல்ல ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம். போய் அதற்கான உதவிகளை ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நிச்சயமாக பிரயோசனமாக இருக்கும். என்று சொன்னால் ஆட்டிசம் மிக கடுமையாக இல்லாத இடத்திலே அதை இனங்கண்டு கொள்வதிலே சில சவால்கள் இருக்கிறது. அந்த இடத்திலே பிள்ளையை நாங்கள் பிழையாக செய்கிறது என்று சொல்லி தண்டித்தல், பிழையான வழிகளிலே நாங்கள் நடக்கும் பொழுது அங்கு பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே சரியான முறையிலே அதை கையாள்வது மிக முக்கியம். அதற்கான அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் எப்பொழுதுமே இந்த ஒரு விஷயத்தை கதைக்கக்கூடாது, தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பிழையான கருத்துக்களை சொல்லக்கூடாது. இந்த தற்கொலை சம்பந்தமான விஷயம் டாக்டர். அதாவது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அவற்றை தாங்கிக் கொள்ளாமல் தற்கொலை செய்பவர்கள் வேறு ஒரு கேட்டகரி. ஆனால் நன்றாக இருப்பார்கள், அவர்களுடைய தற்கொலை செய்தி என்பது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும். நேற்று கூட என்னோடு நல்லா கதைத்தார் அப்படின்னு இருக்கும். எனவே கட்டாயம் அவருக்கு ஒரு உளநல பிரச்சனை இருந்துதான் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அதை இனங்கண்டு கொள்வதில்தான் எங்கேயோ தவற விட்டிருக்கிறோம் என்பது அவர் இறந்த பின்னராகத்தான் எங்களுக்கு தெரியும். எனவே இந்த தற்கொலை எண்ணங்களோடு இருப்பவர்களை, எங்களை சூழ இருப்பவர்களை எவ்வாறு நாங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும்? ஏதாவது அவர்களிலே நாங்கள் ஏதாவது கண்டுகொள்ள முடியுமா டாக்டர்?
இனம் கண்டுகொள்வது சில வேளையிலேயே கடினமாக இருக்கலாம். உதாரணமாக தற்கொலை செய்பவர்களே 40% உள நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அது போதைப்பொருள் பாவனை நோயாக இருக்கலாம், மது பாவனை பிரச்சனையாக இருக்கலாம், உள அழுத்த நோயாக இருக்கலாம். ஆகவே அப்படியாக நோய் இருப்பவர்களை நாங்கள் வைத்தியசாலைக்கு கூட்டிக் கொண்டு போய் அவரோடு இருந்து வாங்க நாங்கள் ஒரு டாக்டர்கிட்டையோ அல்லது யாரோ எங்கேயோ ஒரு உள சம்பந்தமான ஒரு உத்தியோகத்தரோடு கண்டால் அவர்கள் போய் அங்கே அனுப்புவார்கள். கவுன்சிலர்கிட்டையோ அல்லது டாக்டர்கிட்டையோ யார்கிட்டையோ அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை கூட்டி சென்று அந்த உதவியை பெற உதவி செய்வது நல்ல விஷயம். அடுத்ததாக இன்னொரு காரணம் பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல் என்கின்ற விஷயம். எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அதை நாங்கள் எவ்வாறு ஆரோக்கியமாக தீர்த்து கொள்கிறோம். இப்போ உதாரணமாக துரதிர்ஷ்டவசமாக பல தற்கொலையை பார்த்தீர்களானால் அவர்கள் கூறுகின்ற காரணங்கள், அது பின்பு வெளிவருகின்ற காரணங்கள் சில வேளை சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது ஏன்னு சொன்னால் நாங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கும் ஆற்றல், ஒரு பிரச்சனை வரும் பொழுது நான் உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு தீர்வு தான் சரி என்று உடனடியாக படும். உதாரணமாக எனக்கு யாரோ ஒருவரால் ஒரு பிரச்சனை வருகிறது, எனக்கு மிகவும் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, அவரை போய் தாக்குவது தான் எனக்கு தீர்வாக உடனடியாக படலாம். நான் போய் சில வேளை தாக்கியும் விடுவேன். ஆனால் அதனால் பிறகு வரும் விளைவுகள் பாரதூரமான. சில வேளைகளிலே நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் பொழுது எடுக்கும் முடிவுகள் சரியான முடிவுகளாக இருப்பதில்லை. பிரச்சனைகள் வரும்பொழுது நாங்கள் உணர்ச்சி வசப்படுவோம், அது சாதாரணம். ஆகவே நான் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறேன், இந்த நேரத்திலே முடிவெடுக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுப்போம், இந்த கோப நிலையோ இந்த கவலை நிலையோ ஒரு அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலத்திலே அடங்கிவிடும். அதற்கு பிறகு நான் முடிவெடுப்போம். ரைட், என்ன முடிவு எடுக்கப் போகிறேன், இந்த முடிவை எடுத்தால் என்ன நன்மை என்ன தீமை என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து நாங்கள் அதை முடிவுகளை எடுப்போமே ஆனால் இந்த தற்கொலை முயற்சிக்கு நாங்கள் பலரும் போக மாட்டோம். ஸோ அநேகமாக நாங்கள் எங்களது பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இந்த பிரச்சனையை தீர்க்கும் ஆற்றலை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மிக முக்கியமாக. உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறேன் நீ செய், நீ சின்ன பிள்ளை, நான் சொல்கிறத கேட்டு செய், நாங்கள் அனுபவம் உள்ளவர்கள் என்று சொல்லி நாங்களே முடிவுகளை எடுத்து பிள்ளைகள் மேல் திணிக்கிறோம். அது அந்த நேரத்திலே அது பிரச்சனையை தீர்க்க அது உதவியாக இருக்கிறது, அது உண்மைதான். ஆனால் பிள்ளைகள் தாமாக பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது, உதாரணமாக எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் பெற்றோருக்கும் மற்றவருக்கும் சொல்ல முடியாது. உதாரணமாக பாடசாலைகளிலே வருகின்ற காதல் பிரச்சனையோ அல்லது இளைஞர்களுக்கு வருகின்ற காதல் பிரச்சனையோ நாங்கள் பெற்றோரும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த பிரச்சனையிலே வருகின்ற சவால்களை முகம் கொடுப்பதற்கு பெற்றோர்களால் உதவி செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறது. ஆகவே பிள்ளைகளை நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்க சவால்களை நோக்க தயார்படுத்துவது. உதாரணமாக பிள்ளைகள் பல்கலைக்கழகங்களுக்கு போனால் அங்கு பலவிதமான சவால்களையும் அவர்கள் எதிர்நோக்க போகிறார்கள். யாரிடம் பேசுவது, வீட்டில் இருக்கும் பொழுது அம்மா அப்பா இங்கே வா, என்ன பிரச்சனை சொல்லு, ரைட், நீ இதுக்கு பிடிச்சை என்று நாங்கள் அவர்களை முடிவெடுக்க விடாமல் நாங்கள் செய்கின்றோம். அப்பொழுது தாங்களாக முடிவெடுக்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்படும் பொழுது அவர்கள் அதீதமான ஒரு அழுத்தத்தை சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் போகிறது. ஸோ இவ்வாறான காரணங்களும் இருக்கின்றன. நிச்சயமாக உடல் நோய்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதுதான் என்று சொல்லி இலகுவாக கண்டுபிடித்து விடலாம். ஏராளமான பரிசோதனைகள் இருக்கிறது, ஸ்கேனாக இருக்கலாம், பிளட் செக்கப்பாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை அல்லது நோயை கண்டறிவதிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள் தான் அதனுடைய தீவிரத்தன்மையும் அதிகரித்து செல்கிறது. டாக்டர் கூறியது போல எங்களிடம் இருக்கின்ற அந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படி என்று சொல்லுவார்கள், தொடர்பாடல் பிரச்சனைகளும் இதற்கு காரணமாக இருக்கலாம். சில உள நோய்களுக்கு அல்லது பிரச்சனைகளுக்கு நீங்கள் கட்டாயம் வைத்திய ஆலோசனைகளைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. உங்களுடைய நண்பர்களிடமோ அல்லது அயலிலே இருக்கிறவர்களிடம் அவற்றை பரிமாறிக்கொண்டாலே அவை பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். அதே போல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு பிரச்சனை இருக்கின்ற பொழுது கட்டாயமாக நீங்கள் அதற்குரிய வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது சிறந்தது. அதிலே எந்தவித தடைகளும் இல்லை. அது ஒரு தவறான விஷயம் அல்லது இந்த சமூகங்களை எப்படி பார்க்கும், ஒரு பைத்தியம் என்று சொல்லி ஒரு முத்திரை குத்திவிடும் என்று சொல்லியெல்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. இன்று இது ஒரு கொமனான பிரச்சனையாக மாறிவிருக்கிறது. நான் எப்பொழுதும் சொல்கின்ற விஷயம், உலகத்தினுடைய பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் கூட பர்சனலாக கவுன்சிலிங் கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லினால் இன்றைக்கு உலகம் அப்படி மாறி இருக்கிறது. முன்னைய காலங்களில் இதெல்லாம்
ஒரு பொருட்டில்லை, எங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு போனோம். ஆனால் இன்று அதிகமானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே உங்களுக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி வருகின்ற பொழுது எப்படி வைத்திய ஆலோசனைகள் அதற்கு பெற்றுக்கொள்வீர்களோ அதே போல இதற்கும் பெற்றுக்கொள்வதுதான் உங்களுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் சிறந்த ஒரு வழிவரையாக இருக்கும். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். ஏராளமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். எங்களுடைய வருகின்ற நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் ஏராளமான விஷயங்களை கதைக்க தயாராக இருக்கிறோம். இதோடு நானும் இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் தொடர்பான சிறந்த வைத்திய ஆலோசனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.